வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு மேக்ஸ் டெஸ்ட் நம்பரோட 15ஓட கீ பார்க்கலாம் நம்ம. ஸோ டெஸ்ட் நம்பர் 15 என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பரப்பளவு அப்படி கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு வந்து மென்சுரேஷன் அளவியல் சாப்டரில் உள்ளக்கூடிய கதை தான் இங்கே நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ நமக்கு பரப்பளவோட ஃபார்முலாஸ் எல்லாமே மேக்ஸிமம் தெரியும், நம்ம படிச்சிருக்கோம். அதனால் அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு சதுரத்தின் பரப்பளவிற்கும் அதனுடைய மூலைவிட்டம் வழியாக வரையப்படும் சதுரத்தின் பரப்பளவு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு சதுரம் வச்சுக்கலாம், கொஞ்சம் கீழே இறக்கி வரையும், அப்படின்னா தான் 2 சதுரம் கொண்டு வச்சுருக்காங்களே, அப்போ தான் போட முடியும். சரி, இப்போ ஒரு சதுரம் இருக்குது. இந்த சதுரத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்படி சொல்லுவோம், ஒரு பக்கத்துக்கு ஏ அப்படி சொல்லுவோம். அப்போ சதுரத்தின் பரப்பளவு அப்படின்னு சொன்னதுனால ஏ ஸ்கொயர் 1. அடுத்து என்ன சொல்கிறான், அதனுடைய மூலைவிட்டம் வழியாக வரையப்படும், இந்த இருக்க மூலைவிட்டம், இது வழியாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் வரைகிறாங்கன்னு சொல்கிறான். இது வழியாக ஒரு ஸ்கொயர் வரைகிறாங்கன்னு வச்சுருக்கோம். இங்கே இருந்து எடுத்துக்கலாமா? சரி, இது ஒரு ஸ்கொயர் மாதிரி சொல்கிறோம், இந்த மூலைவிட்டம். அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இதில் இங்கே ஒரு மூலைவிட்டம் இருக்கிறதுனால இங்கே ஒரு மூலைவிட்டம் இருக்கிறதுனால இந்த மூலைவிட்டத்தோட பரப்புன்னு சொல்கிறான். அப்போ நம்ம மூலைவிட்டத்தோட பரப்பு என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா A√2 சொல்லுவோம், மூலைவிட்டத்தை கண்டுபிடிக்கிறது. இங்கே ஏ இருந்தால் இங்கேயும் ஏ இருக்கிற மாதிரி இந்த இது A√A இருந்தால் இதுவும் A√2வாக தான் இருக்கும், இதுவும் A2வாக தான் இருக்கும். ஏன்னா சதுரத்தின் 4 பக்கங்களும் சமமாக இருக்கும். அப்படி என்ன நமக்கு தேவை, பரப்பளவு அப்படின்னு சொன்னதுனால A√2ஓட ஸ்கொயர். ஓகேவா? அப்போது சதுரத்தின் பரப்பளவுக்கு ஏ ஸ்கொயரு, சதுரத்தின் பரப்பளவுக்கு ஏ ஸ்கொயர் தான், பக்கம் இன்ட்டு பக்கம் அப்படி சொல்லுவோம். அப்போ இது ஒரு பக்கம் முடிஞ்சது வேலை. அடுத்து என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா மூலைவிட்டம்னு சொல்கிறான். இப்போ இந்த மூலைவிட்டம் வந்து இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா A√2வாக இருக்கும். அப்போ 4 பக்கம் சேமாக இருக்கனால இந்த மூலைவிட்டம் என்ன இருக்கோ அதுதான் மீதி இருக்கக்கூடிய 3 பக்கமும் இருக்கும். ஸோ டோட்டலாக 4 பக்கம் சேமாக இருக்கும். இப்போ அது ஒரு A√2வாக இருக்கும். அப்போ நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ இதை நம்ம ஏ ஸ்கொயர்னு சொல்லிடுவோம், இதை நம்ம ஏ ஸ்கொயர்னு சொல்லிடுவோம். 2 × ஸ்கொயர் √2 × √2 போட்டிங்கன்னா வேல்யூவில் வந்துடும்னா அது ஒரு 2 ஆயிரும். அப்போ இந்த ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ ரேஷியோ 1:2. ஓகேங்களா? அப்போ சிம்பிளாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூலைவிட்டம் தெரியணும். ஸோ மூலைவிட்டங்கிறது A√2. அதாவது இந்த பக்கம் 4 அப்படி இருக்குன்னா இது ஒரு மூலைவிட்டம் 6 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுக்கடுத்து எல்லா பக்கமுமே இதை சுற்றி இன்னொரு ஸ்கொயர் பக்கம் சொல்கிறோம். அப்போ இது 6 இருந்தால் எல்லா பக்கமும் என்னதாக தான் இருக்கும், 6 தான் இருக்கும். அப்போ இதுக்கும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே வந்து ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. இதோட வேல்யூ ஏ ஸ்கொயரு, இதோட வேல்யூ A√2 பவர் ஸ்கொயர்னால இது ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர், இது இருக்குன்னா 2. ஸோ ரேஷியோ 1:2. சிம்பிளான கொஸ்டின் தான், போட்டிருக்கலாம். 88 கிலோமீட்டர் தொலைவு செல்வதற்கு ஒரு சக்கரம் 1000 சுற்றுகள் எடுத்துக்கொள்கிறது. அது சக்கரத்தின் ஆரத்தை காண்கன்னு சொல்கிறான். சரியா? பாருங்கள், ஒரு சக்கரம் 1000 சுற்றுகள் எடுத்துக்கொள்கிறது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சம்மில் 1000 சுற்றுகள் கிலோமீட்டரில் இருக்குது, இங்கே நமக்கு மீட்டரில் இருக்குது. அதுவே நமக்கு என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுறதுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88 தான் கிடைக்கும். சரியா? 1000 சுற்றுகள் சுற்றுவதற்கு எவ்வளோ, 88. அப்போ ஒரு சுற்றுறதுக்கு எவ்வளோ, 88. அப்போ நமக்கு சுற்றளவு, இப்போ சுற்றளவுக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πr. அப்போது 2 × 22/7 × R தெரியாதான் கேட்டிருக்கான். ஸோ 88. ஒரு சுற்றுறது எவ்வளவு, 88 கிலோமீட்டருக்கு மீட்டர்லாம் மாற்றியாச்சு. நம்ம எப்படி எழுதுவோம் தெரியுங்களா? ஸோ 1000 × 88 / 1000. ஒரு சுற்றுறதுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா என்ன ஆயிரம், ஆட்டோமேட்டிக்காக 88 கிடச்சிடும். அப்போ ஒரு மீட்டர் சுற்றி வந்தால், ஒரு ரவுண்டு சுற்றி வந்தால் 88 மீட்டர்னு மாற்றியாச்சு. அப்போ பாருங்கள், இந்த 2 வச்சு அடிச்சிங்கன்னா 44, இந்த 22 வச்சு அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸு. ஸோ 7 × 2 14. இப்போ ஆரம் நமக்கு 14. இந்த சம் ரொம்ப முக்கியமான சம்மு, எல்லா எக்ஸாம்லையும் கேட்டே இருப்பாங்க. 88 கிலோமீட்டர் தொலைவு செல்வதற்கு ஒரு சக்கரம் 1000 சுற்றுகள் எடுத்துக்கொள்கிறது. கிலோமீட்டர் அப்படி இருக்கு. அப்போ நம்ம
மீட்டரில் மாத்திரம் நமக்கு ஈஸியாக 88 ஒரு சுற்றுறதுக்கு 88 மீட்டர் அப்படின்னு கிடச்சிருது. ஸோ இதை வச்சு நம்ம ஒரே ஸ்டெப்பில் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு 60 மீட்டர். அது செவ்வகத்தின் நீளம் அகிலங்கள் 2 மடங்குன்னு சொல்கிறோம். அப்போ லென்த்து பெர்த்து எப்படி இருக்குன்னா 2:1 இருக்கும். அப்போ சுற்றளவுன்னு சொல்லும்போது 2L+B. இதோட வேல்யூ தான் 60ன்னு சொல்லிட்டோம். அப்போ எல்லும் பியும் நமக்கு கிளியராக தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும்? L×B கேட்ட கொஷினு L×B பரப்பளவு கேட்டிருக்கான். L×B நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல 2×L+B ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 3x. இதான் எவ்வளோ? 66. அப்போ இதை 2 வச்சு அடிக்கலாம், இல்லை இதை பெருக்கிட்டு அடிக்கலாம், எப்படின்னா அடிக்கலாம். இந்த 2 வச்சு இங்கே அடித்தோம் அப்படின்னா 33 கிடைக்கும். 3 வச்சு அடிச்சிங்கன்னா x = 11 கிடச்சிரும். ஓகே, x = 11. அப்போ இந்த இடத்துல L×B அப்போ ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 2x². ரெண்டையும் பெருக்குன்னா L×B. இங்கே ஒரு x ஒளிஞ்சிருக்கு, ரேஷியோனால x ஒளிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ ரெண்டையும் பெருக்குன்னா 2x² மாறிடும். அப்போ 2 × x வேல்யூ 11. x² அப்படின்னா எக்ஸோட வேல்யூ எதுவும் தப்பு பண்ணியிருக்குமா? 60பா. 60 66 இல்லை 60. அப்போ 3 2 6. அப்போ 10 கிடைக்கும். சரி, அப்போ எக்ஸோட வேல்யூ 10. x²னா 10 × 10 எவ்வளோ? 100. ஆன்சர் 200. அப்போ முதல்ல சுற்றளவு அப்படின்னா 2L+B. எல்லும் பெருத்து எப்படி இருக்குமா? ட்வைஸாக இருக்குமா? 2 மடங்காக இருக்குமா? 2:1. சுற்றளவு ஃபார்ம்னா 2L+B. இதோட வேல்யூ 60ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ L+B ரெண்டையும் கூட்டினா அதான் L+B கூட்டினா 3x. 3 2 6. 6 அடித்தா 10. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நம்ம கேட்டது L×B கேட்டிருக்காங்க. L×B எல்லையும் பியும் இருக்குன்னா 2x². எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும், சப்ஸ்டிட் பண்ணணும் ஆன்சர். ஸோ ஆன்சர் தி சி ஆப்ஷன் 200. அடுத்தது ஒரு சரிவகத்தின் பரப்பு 960 மீட்டர். அதன் இணை பக்கங்கள் 40 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர். இணை பக்கங்கள் இடைப்பட்ட தூரத்தை காண்கன்னு கேட்டிருக்கான். சரியா? அப்போ நமக்கு சரிவகம் ரொம்ப தெரிஞ்சிருச்சு. ஒரே ஏரியா சரிவகத்தை முதல்ல வரைஞ்சிருவோம். சரிவகத்தோட என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவை நம்ம ஹைட்டுன்னு சொல்லுவோம். இப்போ வேறு என்ன இருக்குது? ஒரு பக்கத்தை ஏன்னு வச்சுக்கலாம், இன்னொரு பக்கத்தை பின்னு வச்சுக்கலாம். இணை பக்கங்கள் இடைப்பட்ட தூரத்தை காண சொல்கிறான். சரியா? அப்போ நமக்கு ஃபார்முலா ½ A+B × ஹைட். ½ A+B × ஹைட். இதான் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 960ன்னு சொல்லிட்டாங்க. 960ன்னு சொல்லிட்டாங்க. இணை பக்கங்கள் இணைப்பட்ட தூரத்தை காண்க. எனக்கு ஹைட்டை மட்டும் தான் கேட்டிருக்கான். சரியா? அப்போ நமக்கு 1/2 A+B ஒரு வேல்யூ 40, இன்னொரு வேல்யூ 60. இப்போ ரெண்டையும் கூட்டினா 100 × ஹைட்டு = 960. ஓகே, அப்போது இந்த ஒரு ஜீரோ அடிச்சு விட்டுடலாம். ஈக்குவல் இருக்கும்போது நியூமரேட்டர் அடிக்கலாம், டினாமினேட்டர் அடிக்கலாம், பகுதி அடிக்கலாம், தொகுதி அடிக்கலாம். இப்போ இந்த 2 வச்சு அடிச்சிங்கன்னா 5. இந்த 5 வச்சு இங்கே அடிச்சிங்கன்னா 19 5 95. இப்போது 0.2. ஓகே, 1ன்னா 5, 49 95 45 மீதி 10. ஸோ 2 டைம்ஸ். அப்போ நமக்கு சரிவகத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா ½ A+B × ஹைட். அப்போ ½ எழுதியாச்சு. A+B அவனே கொடுத்துட்டான், கண்டுபிடிச்சாச்சு. ஹைட்டு தெரியாது, அதான் கேட்டிருக்கான். = 960 அடித்தா ஹைட்டு கிடைக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, பெரிய வேலை இல்லை. ஃபார்முலா மட்டும் தெரியணும், அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து பாருங்கள், சூப்பரான சம்மு. 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் 9 மீட்டர் 20 சென்டிமீட்டர் அகலம் உடைய ஒரு அறையின் வேயப்பட வேண்டிய மிக குறுகிய எண்ணிக்கையிலான சதுர வில்லைகள் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ் ரெக்வயர்ட் டு வேவ் த ரூம் சைஸ் 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர். அப்போ நமக்கு இந்த சம்மை பொறுத்தளவில் லென்த்து தெரிஞ்சு போச்சு. 15 17 மீட்ரு. அப்போ நம்ம எல்லாத்தையும் சென்டிமீட்டராக மாற்றிக்கலாம். அப்போ 1517. இதே மாதிரி பெர்த் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 902. ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னா
1517க்கு 902 சதுரடியில் ஒரு வீடு நம்ம கட்டியிருக்கோம் அப்படின்னா அதில் டைல்ஸ் பதிக்க போகிறோம். ஈக்குவலான டைல்ஸாக இருக்கணும், கரெக்டாக அந்த வீட்டுக்குள்ளே விழுந்துடணும், எக்ஸ்ட்ரா டைல்ஸ் இருக்கக்கூடாது, பாதியை கட் பண்ணி போடக்கூடாது, அதான் கண்டிஷன். அப்போது இந்த 2 நம்பரால் வகுப்படக்கூடிய நம்பர் 1517ஐயும் 902ஐயும் வகுக்கக்கூடிய ஒரு நம்பரை கண்டுபிடிச்சோம்னா அந்த சைஸ் ஆஃப் ஒரு டைலை கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஸ்கொயர் டைலத்துக்கு உள்ளக்க போடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ நமக்கு இது பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து 41ஆல் நம்ம இதை சிம்பிளை பண்ணோம்னா ரெண்டுமே கேன்சல் ஆகும். ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சோன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு 3 டைம்ஸ், எத்தனை டைம்ஸ் வரும்னு தெரிய வேண்டாம், வகுப்படுமா அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல 3 டைம்ஸ் அப்படின்னா 41 × 3 123, 151ல் மீதி பார்த்தோன்னா இங்கே ஒரு 11 8 38, அங்கே ஒரு 7 2 7, அப்போ கண்டிப்பாக ஒரு 7 டைம்ஸ் இருக்கும். இங்கே 2 டைம்ஸ்னால் 82, இங்கே 2 டைம்ஸ். இதுக்கு அடுத்து எதுவுமே டிவைட் பண்ண முடியாது. அப்போ அந்த டைல்ஸோட சைஸ் என்னவாக இருக்குன்னா 41 இருக்கணும். ஏரியா தானே சொல்கிறாங்க பாருங்கள், 15க்கு 17 × 902 சைஸ் இருக்கக்கூடிய டைல்ஸை 41 சைஸ் இருக்கக்கூடிய டைல்ஸ் தூக்கி போடுறோம். அப்போ அது சதுரம் ஏரியா. அப்போ ஏரியா அந்த டைல்ஸ் இல்லையா, அந்த கல்லோட ஏரியா பார்க்கணும்னா A ஸ்கொயர். அப்போ 41 தான் அதோட சைஸ், ஒரு பக்கம் A. அப்போ நமக்கு ஸ்கொயர் பரப்பளவு தான் கண்டுபிடிக்கணும். இந்த பரப்பளவுனா என்ன பண்ணுவோம், 41 × 41. ஏன் 41? A ஸ்கொயர் பரப்பளவு, அந்த சதுரத்தின் பரப்பளவு, டைல்ஸோட பரப்பளவு 1 41, அப்போ 2 இருக்கிறனால A ஸ்கொயர் போடுவோம் நம்ம 41. அப்போ இதை நம்ம இப்போ கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் இங்கே வந்து 37ன்னும் இங்கே கேன்சல் பண்ணால் 22ன்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம பெருக்குனா ஆன்சரு. ஸோ 7 2 14, 4 முடியும் ஒரு ஆன்சர் தான் இருக்குது. இதான் ஆன்சர்னு போட்டுடலாம். 37ஐயும் 22ஐயும் பெருக்கணும். சரியா, பெருக்குனா நமக்கு 814 கிடைக்கும். அப்போ இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது முதல்ல ரூமோட சைஸ் என்னன்னு பார்க்குறோம். L × B பெருக்கி வச்சாச்சு. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், டைல்ஸ் பதிக்க போகிறோம். எந்த மாதிரி டைல்ஸ் பதிக்க போகிறோம், ஸ்கொயர் டைல்ஸை பதிக்க போகிறோம். அப்போ அந்த ஸ்கொயர் டைல்ஸ் என்ன சைஸில் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக ஹச்சிஎஃப் எடுக்கிறோம். 41 இருந்தால் கரெக்டாக இருக்கும். அப்போ ஏரியா அப்படிங்கிறதுனால அந்த ஸ்கொயரோட டைல் ஏரியாவில் பதிக்கிறதுனால A ஸ்கொயர் பண்ணுவோம். ஸோ 41 × 41 ரூம் சைஸை அந்த டைல்ஸால் வகுத்தோன்னா எத்தனை டைல்ஸ் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்கும். ஸோ நமக்கு தேவையான டைல்ஸு 814 டைல்ஸ் இருந்தால் கரெக்டாக பெர்ஃபெக்டாக வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சதுரத்தின் பரப்பளவு 165 சென்டிமீட்டர், அதன் பரப்பளவு 69% அதிகரித்திருக்கிறது. பாருங்களேன், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 169 இருக்குது பரப்பளவு. சரியா, A ஸ்கொயர். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது என்னென்னா 69% அதிகரித்ததுனா 169 சொல்கிறான். அப்போ அந்த A ஸ்கொயர் எவ்வளோ வந்திருக்கும், 100 வந்திருக்குமா. 100 × இன்க்ரீஸ் அப்படின்னா என்ன பண்ணுவோம், 100 கூட ஆட் பண்ணுவோம். 169/100 100ஆக இருந்தது, 69% அதிகரிச்சு என்னவாயிட்டு 169 மாறிட்டு. கேள்வி என்ன, சதுரத்தின் பக்கம் அதிகரிப்பின் சதவீதம் என்ன, எத்தனை சதவீதம் அதிகரிச்சுன்னு கேட்கலாம். பக்கத்தின் அப்படின்னா இது A ஸ்கொயர். அப்போ A கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ A எவ்வளோ இருக்கும், 10 இருக்கும். இங்கே A எவ்வளோ இருக்கும், 13 இருக்கும். ஓகே, 10 13 மாறிடுச்சு. ஓகே, அப்போ எவ்வளோ கூடியிருக்கு, 3 கூடியிருக்கு. எவ்வளோ அதிகரிச்சுக்கு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 10 × 100. சரியா, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 10லேருந்து 13 கூடியிருக்கு, 3 கூடியிருக்கு. எதுலேருந்து, 10லேருந்து 13 கூடியிருக்கு. அப்போ 10லேருந்து தான் பார்க்கணும். 10 சதவீதம் கேட்டதான் × 100. ஒரு 0 தூக்கிடலாம். 3 × 10 30. ஆன்சர் 30%. அப்போது இப்போ அதிகரித்த பிறகு 169 ஆயிடுச்சு. எவ்வளோ சதவீதம் அதிகரிச்சிருக்கு, 69% அதிகரிச்சிருக்கு. அப்போ 100ஆக இருந்தால் 69% அதிகரிச்சு என்ன ஆகிட்டு 169 ஆகிட்டு. அப்போ முதல்ல 100 இருந்துருக்குமா. A ஸ்கொயர் ஏரியா தான் பற்றி தான் படிச்சிருக்கான். அப்போ ஒரு சைடு எவ்வளோ இருக்கும், 100. இது எவ்வளோ இருக்கும், 169 ரூட் எடுத்தோம்னா 13. 10 13 கூடியிருக்கு. எவ்வளோ கூடியிருக்கு, 3 கூடியிருக்கு. அப்போ 10க்கு 3 எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தா ஆன்சர். ஒரு செவ்வக மைதானத்தை சதுர மீட்டருக்கு 1.25 வீதம் சரி செய்த ஆகும் செலவு ரூபாய் 900 ஆகும். மைதானத்தின் நீளம் 30 மீட்டர் நீள அகலத்தை காணுங்கன்னு சொல்லியிருக்கான். சரியா, செவ்வகனால நமக்கு தெரியும் L × B. சரியா, சரி பண்ணுறதுனா மேடு தாவு பள்ளமாக இருக்குது, எல்லாத்தையும் அடிச்சு பரப்பளவு ஒன்றா பரப்பி விட போகிறோம். சரியா, அப்போ ஃபார்முலா L × B. L × B ப்ளஸ் அந்த செலவு ஒரு 1.25 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு லென்த்து தெரியும் 30, பெருத்து தெரியாது, விட்டுடலாம். செலவு 1.25 ரூபா, மேலே புள்ளின்னா கீழே 0, மொத்த செலவு 900 ரூபா. முடிஞ்சுதா, அவ்வளோதானே சம்மு.
L/B என்னது செலவு எல்லாத்தையும் சேர்த்தா 900 rupees. அப்போ இங்கே பாருங்கள், இந்த ஒரு ஜீரோ தூக்கிடலாம். இந்த 3 வச்சு அடிச்சோம்னா 3 9 30 டைம்ஸ் 25 வச்சு அடிச்சிங்கன்னா 4 25 100, 5 25 125. இந்த 5 வச்சு அடிச்சிங்கன்னா 6 5 30. இது குறுக்க பெருக்கினீங்கன்னா 6 4 24. பெர்த் ஈக்குவல் டு 24. ஓகேவா? அப்போ L/B ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. செலவு 1.25 ரூபா பெருக்குன்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கிடைச்சிடும். அதான் 900 rupees. அப்போ எல் தெரியும் 30, பெர்த்து தெரியாது 1.25. மேலே புள்ளின்னா கீழே 0, மேலேயும் கீழே 100ஆல் பெருக்கும். அப்போ புள்ளி போயிடும், கீழே 100 இருக்கும். அடிக்கிறோம் 25ஆல் 5 டைம்ஸு 4 டைம்ஸு அப்படியே அடித்தோன்னா சிம்பிளாக ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆரம் 18 சென்டிமீட்டர் மற்றும் மையக்கோணம் 210 டிகிரி கொண்ட வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு என்ன? இது ரொம்ப முக்கியமான சமம். வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு என்ன? சரியா? அப்போ நமக்கு பாருங்களேன், ரேடியஸ் அண்ட் த சென்ட்ரல் ஆங்கிள் இஸ் 18 சென்டிமீட்டர் அண்ட் 210 மீட்டர் அப்படி கேட்டிருக்கான். அப்போ சர்க்கிள் ஆஃப் த செக்டர். சரியா? அப்போ இப்படி இருக்குன்னா இப்படி இருக்குது. இந்த டிகிரியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 210 டிகிரி அப்படி சொல்லிட்டான். சரியா? அப்போ இந்த டிகிரி எப்பவுமே எப்படி எழுதுவோம்? 210 டிகிரி இன்ட்டு டிகிரினாலே 360 எழுதிடலாம். டிகிரினாலே 360 அதை நம்ம ஈஸியாக எழுதிடலாம். அப்போ அதுக்கடுத்து என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மில் மையக்கோணம் 210 டிகிரி என கொண்டு வட்ட கோணத்தின் சுற்றளவு காண சொல்கிறேன். அப்போ சுற்றளவுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், 2/r. அவ்வளோதானா? இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது இது மட்டும் தான் கண்டுபிடிப்போம். அது சுற்றளவுனா ஃபுல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். அதனால் கண்டுபிடிச்ச ஆன்சர்லேருந்து 2r கூட்டணும். சரியா? கண்டுபிடிச்ச வேலையிலேருந்து 2r கூட்டணும். அப்போ இந்த இடத்துல 210 டிவைடட் பை 360 இன்ட்டு 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆரம் எவ்வளவு 18ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ இந்த ஒரு ஜீரோ 7 வச்சு அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸு, 3 வச்சு அடிச்சிங்கன்னா 12 டைம்ஸ், இந்த 2 வச்சு அடிச்சிங்கன்னா 6 டைம்ஸ், இந்த 6 வச்சு அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸ். அப்போ 66ன்னு கிடைக்கும். அப்போ 66ங்கிறது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஏரியா மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு ஃபுல்லாக வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இது கூட ஒரு 2r கூட்டணும். அப்போ 66 + 2r அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 18 × 2. சரியா? இது ஒரு 36. அப்போ 66ஐயும் 36ஐயும் கூட்டினீங்கன்னா 102. சரியா? அப்போ 210 இன்ட்டு. அப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுற்றளவுக்கு என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, சுற்றளவுக்கு இந்த ஆச்சரோட லென்த்து ப்ளஸ் 2r இதுதான் நமக்கு ஃபார்முலா. சரியா? சுற்றளவுக்கு வட்டக்கோணத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா இந்த ஆச்சோட லென்த்து ப்ளஸ் என்னது 2r. அப்போ நமக்கு அதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கிறோம். 210 இந்த 360 இன்ட்டு 2/r வச்சு வேலை கண்டுபிடிச்சி 66. அப்புறம் நமக்கு இன்னும் 2r கூட்டணும். சேர்த்தா ஒரு 6 18, 2 6 36. ஸோ ரெண்டையும் கூட்டிங்கன்னா 102. அடுத்தது ஒரு வயலான சாய் சதுர வடிவில் உள்ள வயலின் மூளைவிட்டத்தின் அளவுகள். அப்போ நம்ம இப்படி இருக்கோம், மூளைவிட்டங்களை பற்றி பேசுகிறாங்க. சரி, ஓகே. ஒன்று எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 100ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம இது என்ன சொல்லுவோம், D1 D2 சொல்லுவோம். நான் இருக்கா D1 D2ன்னு சொல்லுவோம். அப்போ சாய் சதுரம்லாம் கொஞ்சம் சஞ்சமாக வச்சுக்க வேண்டியதான். ஓகே. இப்போ நமக்கு D1 D2 வயலின் சமன் செய்ய சதுர மீட்டருக்கு 3 ரூபாய் வீதம் செலவாகும் எனில் மொத்த செலவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவ்வளோதான் ஃபார்முலா. ½ இன்ட்டு D1 இன்ட்டு D2 இன்ட்டு செலவு 3 ரூபா. அவ்வளோதான் சம்மம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ ½ இன்ட்டு 100 இன்ட்டு 180 இன்ட்டு 3. அப்போ இதை வச்சு அடிச்சிங்கன்னா 9 0. 9 இன்ட்டு 3 27. 3 0 இருக்குது. ஆன்சர் 27,000. ½ D1 இன்ட்டு D2 இன்ட்டு அந்த செலவு நம்ம அங்கே செஞ்சோம் இல்லையா, செவ்வகத்துக்கு செஞ்சோம்ல, அதே விஷயத்தை தான் சாய் சதுரத்துக்கு வரும். T1 D2ன்னு போட்டு அடிச்சிட வேண்டியதான். அடுத்தபடி ஒரு வட்டத்தின் ஆரம் 20% அதிகரிக்கும்னால அது பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ முதல்ல வந்து நமக்கு பரப்பளவு 100ன்னு வச்சுக்கோமே, 20% அதிகரிக்க அப்படின்னா இப்படி எழுதிட வேண்டியதான். 120/100 120/100. பரப்பளவுனா 2 டைம்ஸ் எழுதுவோம்ல. ஸோ A² மாதிரி பரப்பளவுனா 2 டைம்ஸ் எழுதுவோம் ஸ்கொயர். நம்ம 120 இருக்கிறது எவ்வளோ ஆக போகுதுன்னா 2 0 இங்கே 2 0 தூக்கிடலாம், 144. 100ன்னு இருந்தது எவ்வளோ ஆகிட்டு 44 கூடிருச்சு. ஸோ 44% அதிகரிக்கும் அப்படிங்கிறது இதற்கான விடை. அப்போ இந்த பரப்பளவுல பெரிய கஷ்டமான சமயம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஃபார்முலா மட்டும் படிச்சுக்கணும். சாய் சதுரத்தோட ஃபார்முலா,
செவ்வகத்தோட ஃபார்முலா சுற்றளவு பரப்பளவு, சதுரத்தை சுற்றளவு பரப்பளவு, இது மட்டும் கொஞ்சம் படிச்சிருந்தால் நம்ம இந்த செம்மை ஜாலியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வட்டத்தோட ஆரம் கொடுத்துருக்காங்க 20%, பரப்பளவு அப்படின்னு சொன்னால் 2 டைம்ஸ் எழுதுவோம். ஸோ அதை என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக கூடுனா 100 கூட கூட்டி எழுதுவோம், குறைஞ்சதுனா 100 கழிச்சு எழுதுவோம். 100 × 120/100 பரப்பளவுனா 2 டைம்ஸ் எழுதியிருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது, ஸ்கொயர் இல்லையா, அதனால். ஸோ அடித்தாலும் 144, 100 144 மாறிச்சுன்னா 44 அதிகரிக்கிறதுண்ணே. அப்போ சம்ம பொறுத்தளவோட எல்லாம் ஓரளவு மாடரேட்டான சம்ஸ் தான். ஒரு சம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக 8 to 9 மார்க் எடுத்திங்கன்னா குட் ஸ்கோராக இருக்கும். ஸோ ரிமைனிங் கண்டினியூ பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். இதோட கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேயே பார்த்துருக்கலாம். ரொம்ப முக்கியமான சம்சம் மட்டும் தான் எடுத்து டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ ரொம்ப முக்கியமான சம்சம் மட்டும் தான் எனக்கு நடத்தியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ அடுத்து வரக்கூடிய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.